நான் விஜய்க்கோ சீமானுக்கோ தானே போடுவேன். அப்ப இதுல பெரும்பகுதி அங்க போயிரும்ல. இயல்பாக அதிமுகவுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் திமுக எதிர்ப்பாக எப்போதெல்லாம் அந்த பாலிடிக்ஸ் இருக்கோ அப்போதெல்லாம் அதிமுகவுக்கு கிடைத்து வந்த வாக்குகள் அது மிக இயல்பாக மடைமாற்றம் செய்யப்பட்டு விடும். இதுதான் இதோட உண்மையான சிக்கல். அப்பனா இந்த கூட்டணி அப்படிங்கறத ஒரு பலமான எதிர்க்கட்சி ஆகிறதுக்கா அதிமுகவுக்கு இருக்கலாம். ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. என்னன்னா குறைந்தபட்சம் அந்த 70 சீட்டு ஜெயிக்கணும். ஒரு 60-70 சீட்டு ஜெயிச்சாகணும். போன வாட்டி என்ன பலம் காட்டினாங்களோ அதுக்கு குறையக்கூடாது. ரெண்டாவது அவர் தனியா சந்திக்கிற தேர்தலுங்க. 2016, 2017 ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு 2021 கூட்டு தலைமை தான். ஓபிஎஸ் சேர்ந்திருந்த தலைமை. அந்த தலைமை சந்தித்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டுகளை பெற்றது. ஓபிஎஸ்க்கு பங்கே இல்லைன்னா நீங்க சொல்ல முடியாது. ஆனா இப்ப அப்படி இல்லை.